உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா? அதாவது தைராய்டு சுரப்பி குறைபாடு இருக்கா உங்களுக்கு? தைராய்டு சுரப்பி ப்ராப்ளமில் இருக்குன்னு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக மெடிசன்ஸில் இருக்கீங்க. தைராய்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்துகளில் இருந்துகிட்ருக்கீங்க. இது எடுக்கிறது லைஃப் லாங் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இது ஏன் இந்த ப்ராப்ளம், எதனால் வந்துச்சு, இது ஏன் நம்ம மாத்திரைகளை லைஃப் லாங் எடுக்கணும், இதுக்கு தீர்வே இருக்காதா, கண்ட்ரோலிங்கில் மட்டும்தான் வச்சுருக்க முடியுமான்னு நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா? இந்த பதிவை முழுசாக பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கிறோம், எதனால் அந்த மாத்திரைகள் லைஃப் லாங் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். இதுக்கான சொல்யூஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிய வரும். முழுசாக இந்த பதிவை பாருங்கள். இப்போ இந்த நல்லா கவனிங்க, இது ஒரு குறைபாடுன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய குறைபாடு, அதை அந்த சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய குறைபாடை அந்த மருந்துகள் பூர்த்தி பண்ணிகிட்ருக்க ட்ரை பண்ணுது. புரியுதுங்களா? இப்போ தினசரி இப்போ எவ்ரி மூமெண்ட் எவ்ரி செகண்ட் அந்த சுரப்பிகள் அதோட வேலைகளை செஞ்சுட்டே தான் இருக்கணும். அந்த வேலைகள்லேருந்து அதோட செயல்திறன்லேருந்து அது குறையும் போது அப்போது ஹார்மோன்ஸ் அங்கே அதாவது குறைபாடோ அல்லது அதிகமான சுரப்பியோ இருக்கும். ஸோ இந்த இம்பேலன்ஸை பூர்த்தி பண்ண என்ன பண்ணுவோம், ஒரு மெடிசன்ஸை எடுத்து அதை சமநிலைப்படுத்த தினசரி நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அந்த மெடிசன்ஸ் அந்த வேலைகளை செஞ்சிட்ருக்கு. ஸோ இது இட்ஸ் அ கண்ட்ரோலிங் ப்ராசஸ் மாத்திரமே. இப்போ அந்த சுரப்பிகளை வேலை செய்ய வைக்குமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் அந்த மருந்துகள். ஸோ இந்த சுரப்பிகளை பொறுத்த வரைக்கும், அதாவது தைராய்டு சுரப்பியை பொறுத்த வரைக்கும், ஈவன் இஃப் இட் இஸ் ஹைப்பர் ஆர் ஹைப்போ, இந்த ரெண்டு கண்டிஷனுமே அந்த தைராய்டை சுயமாக வேலை செய்ய வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நம்மளோட முழுமையான சிகிச்சையாக இருக்க முடியும். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் தைராய்டு ப்ராப்ளமில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தைராய்டை தானாக வேலை செஞ்சுட்டு இருந்தது தானே. இப்போ அந்த குறைபாடு ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த மருந்துகளை நம்ம சப்ஸ்டியூட்டாக எடுக்கிறோம். இந்த தைராய்டு சுரப்பி வேலை செஞ்சிட்ருக்கும் போது எந்த பிரச்சனைகளும் ஹெல்த் இஷ்யூஸும் நமக்கு கிடையாது, இருந்ததில்லை. ஸோ பழையபடி அந்த தைராய்டை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக இருக்க முடியும். நம்ம ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது அக்குபஞ்சரில் சாத்தியம். நம்ம உள்ளே இருக்கிற குறைபாடை உள்ளேயே தன்னோட வேலைகளை தானே செய்ய வைக்கிறது தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டோட முதல் கட்ட நடவடிக்கையாக இருக்கும். இது மருந்தில்லா மருத்துவம். ஸோ நீங்கள் உங்களோட தைராய்டு மெடிசன்ஸ் லைஃப் லாங் எடுத்துகிட்ருக்கணுமா, இதுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருமேன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். படிப்படியாக உங்கள் மருந்துகள்லேருந்தும் நீங்கள் வெளியே வந்துடலாம். ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்கள் உங்கள் மெடிசன்ஸ்லேருந்து வெளியே நம்ம தைராய்டு ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குங்கிறதையும் நம்ம டெஸ்ட்டில் தெரிஞ்சுக்கலாம்.